ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், பயப்படாதே. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மனிதர்களாகிய நாம் பலவீனர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு தாழ்மை வரும். நாம் எந்த அளவிற்கு பலவீனமானவர்கள் என்றால், இந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளாத அளவிற்கு பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஜெபம் என்றால் அது கேட்கப்பட வேண்டும். ஆனால் நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுவதில்லை. காரணம், இந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறோம். இது ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்ட முற்றிலும் உண்மையான வசனம். சிலர் இந்த வசனத்திற்கு விரோதமாக இருப்பதை பார்க்கிறோம். தங்களை மிகுந்த பலவான்களைப் போலவும் ஜாம்பவான்களைப் போலவும் காண்பித்து கொண்டு அநேகரை ஏமாற்றுவதை பார்க்கிறோம். ஆனால் சில காலத்திற்கு பின்பு அவர்கள் பலவீனமாக சோர்ந்து போய் இருப்பதை பார்க்கிறோம். நாம் பலவீனர்களாக இருந்தாலும் நம்மை பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை உணர்ந்து நாம் பொறுமையோடும் தாழ்மையோடும் காணப்பட வேண்டும். பலவீனர்கள் என்று நாம் சோர்ந்து போய் ஒரு இடத்தில் முடங்கி கிடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம் பலவீனர்கள் என்பதை உணர்ந்து பலமுள்ள பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட வேண்டும். பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வதற்கு கூட பலன் இல்லாதது போலத்தான் தோன்றும். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரை நமக்காக வேண்டுதல் செய்யும்போது அது பெருமூச்சுள்ள ஜெபமாக இருக்கும். அதனால் நாம் ஜெபம் செய்யும்போது நமது சுயத்தில் ஜெபம் செய்யக்கூடாது. நமது சுயமானது வேண்டாத பல காரியங்களை கேட்கும். ஆனால் ஆவியானவர் நமது பலவீனங்களையும் நமக்கானதையும் நன்றாக அறிந்திருக்கிறபடியால் அவர் சரியாக வேண்டுதல் செய்து சரியானதை பெற்று தருவார். நீங்கள் பலவீனம் உள்ளவர் போல உணர்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவும் அவர் தந்த பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துவார். பயப்படாதிருங்கள். ஆமென்.